நம்ம நேரு காலேஜில் இருக்கோம். எப்போவுமே கண்ணாடி பார்த்துட்டு தான் நாங்கள் கிளாஸ்க்குள்ளே போவோம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி யூ கேன் டிசைட் நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ வச்சுக்கலாம். It's wonderful to see so many familiar faces gathered here. இருந்தாலும் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 16 batch sub inspector of police Chennai city, 2018 batch additional director group 1 cadre group Chennai city. செய்ய பொன்னை வைத்தா துலாபாரம் தோற்காதோ பேரழகே. Generally, in the alumni meet, there will be a lot of agenda. Thank you so much. Thank you very much. Thank you. நேரு காலேஜுக்கு வந்துட்டோம். ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கோம் நிறைய டைம். அண்ட் ஒரு 3-4 தடவை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகைன் இன்றைக்கி ஒரு மீட்டிங், ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரு நியூ ஃபீல். லெட்ஸ் கெட் இன்சைட். பிளாக் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பிளாக்குக்கு உண்டான என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே எப்போவுமே கண்ணாடி பார்த்துட்டு தான் நாங்கள் கிளாஸ்க்குள்ளே போவோம். நாங்கள் கேட்ரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால க்ரூமிங் பக்காவாக செக் பண்ணுவாங்க. பயங்கர சைலண்ட்டாக சூப்பராக இருக்கும் நேரு காலேஜ்குள்ளார. கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோர். ஸோ நம்ம கீழே இருந்து மேலே போகணும். ஸ்டேர் கேஸ் தான் இருக்குது, இங்கே லிஃப்டெல்லாம் கிடையாது. ஒரு ப்ரொஃபஸரோட சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எஸ், நம்ம பிளாக்குக்கு வந்தாச்சு. அண்ட் நம்மளோட ரெஸ்டாரண்ட்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குங்க. சூப்பரில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்டாரண்ட். இங்கே தான் எல்லா சீஃப் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. அண்ட் இது நம்மளோட கிச்சன். நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அண்ட் நம்மளோட ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம்ஸும் இங்கே தான் நடத்துவாங்க. நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஹவுஸ் இட் கைஸ். அது பார்த்தீங்கன்னா பார் டெண்டிங், பார் ரிலேட்டடான கவுண்டர்ஸ் அது. ஸோ இப்போ நம்ம மீட்டிங்க்கு கிளம்பலாம். நேரு காலேஜில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஹலோ சார். ஹாய். ஸோ என்னோட கிளாஸ் டீச்சர் தமிழ் செல்வன் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார் தேங்க்யூ. நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். அப்புறம் சார் எப்படி போயிட்டு பிஸ்னஸ் நல்லபடி போயிட்டு சார். நல்லா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கண்டிப்பாக. திடீர்னு ஒரு அலுமினி மீட்டுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்புறம் சார் வேறு என்ன சொல்லுங்கள்? வேறு சொல்ல வேண்டியதான். என்ன நீங்களாம் இந்த கேட்ரிங் சயின்ஸுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி கண்டிப்பாக சார் கொண்டு வந்தலாம். சரி சார், நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். எப்படி போயிட்டு இருக்கு கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங் சயின்ஸ் ஒரு எவர் கிரீன் கோர்ஸ். ஓகே சார். ஓகேவா. ஜாபை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங் சயின்ஸ் ஃபீல்டு இட்ஸ் பெஸ்ட். ஓகேவா. ஈவன் இப்போ ஒரு கேட்ரிங் சயின்ஸ் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரனர் ஆகலாம். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், ஏர்லைன் இண்டஸ்ட்ரி, ரயில்வே இண்டஸ்ட்ரி, ஆர்மிக்கு கூட இப்போ எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகி போகிறாங்க. இப்போ க்ரூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மாடர்ன் கல்ச்சர்ன்ட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் அகாமடேஷன், இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ் ஹியூமன் லைஃப் இருக்கிற வரையிலும் அது என்றைக்குமே அழியாது. கேட்டுங்க, கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ வாண்டட் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நேரு காலேஜ் தாராளமாக எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் இங்கே தான் படித்தேன். என்னோட ஃபேக்கல்ட்டியும் கூட ரொம்ப நல்லா டீச்சிங்கும் இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.
சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு. கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. To them, his actions always inspire. We are honored with your presence and welcome you, sir. I approve to tell Dr. B. Honorable Training Book. Approve to tell welcoming us Chief Guest. மீட்டிங் இருந்த ஸ்கூல் டைப்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் டைப்ஸ் அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் எல்லோரும் இருக்காங்க. அவங்களுக்கு பேர பேத்தி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த லெவல் தான். பட் ஸ்டில் வி ஹாவ் த ஸ்கூல் கனெக்ட். அப்போ போகும்போது ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு எல்லாம் உட்கார வைப்பாங்க. But we are not interested in listening to the speech of people, but we are interested in making more memories come back to our mind frame, going and sitting in the same classroom, talking about the teachers who has taught us, punished us. And whenever you come, whether you have become an additional director or anything, we call you children, because that is how we feel that we are connected. And from the teachers, generally from the teachers, whenever you come back, எல்லா டீச்சர்ஸும் உங்களை பசங்களை தான் பார்ப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாட் வி டூ இஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி யூ கேன் டிசைட் நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ வச்சுக்கலாம், நம்ம இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் என்னென்ன பண்ணலாம். நாட் தட் பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஆனுவலி ஒரு மீட், இங்கே வருவோம், பிரியாணி சாப்பிடுவோம், போடுவோம், அவ்வளோதான். நத்திங் பிக். அந்த மாதிரி ஒரு ஆசை எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கே இல்லை. பெருசாக வந்து இவங்க கிட்ட கான்ட்ரிபியூஷன் வாங்கி ஏதோ ஒன்று கட்டணும் அப்படிலாம் ஆசை கிடையாது, இது வரைக்கும் இல்லை. லாஸ்ட் டைம் செக்ரட்டரி கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இப்படிலாம் வேண்டாம், வி ஹேவ் இனஃப் மனி டு டூ ஆல் தோஸ் திங். பட் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு மெமரி, ஓகே, ஒரு அலுமினே கெஸ்ட் ஹவுஸ் சொல்லும்போது வி வில் பி வெரி ப்ரவுட் ஆஃப். இஃப் யூ கோ டு விஐடி மெனி பிளேசஸ், இப்போ நம்ம எல்லாத்துக்குமே டாட்டா தெரியும் இல்லையா, டாட்டா குரூப் தெரியும். அண்ட் டாட்டா இஸ் சப்போஸ் டு பி த மோஸ்ட் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. ஏன் ஆகலன்னு கேட்டால் பிகாஸ் தேர் கான்ட்ரிபியூஷன். உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியிலுமே ஒரு டாட்டா பிளாக் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. தட் மச் தே ஸ்பெண்ட் ஆன் சோஷியல் சர்வீஸ், தட் மச். அதர்வைஸ் தே would have been number 1 in the world in terms of பணக்காரங்க லிஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க because of the contribution. So nothing wrong in contributing, but that is not a compulsory item here. That is your choice. But compulsory item is இந்த மாதிரி பின்னாடி கூப்பிடும்போது வாங்கல ஒரு வாட்டி. நத்திங் ராங் இன் டூயிங் தட். டான்ஸ் ஆடி இருப்பீங்க, அப்புறம் இது என்ன ஃப்ளாஷ் மாப் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கூட பண்ணலாம். நத்திங் ராங் அபவுட் இட். ஸோ தே வில் செரிஷ் த டே. இன்னைக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்க ஒரு 1 o'clock எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆஃப்டர் 1 o'clock இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் இருக்க போறீங்க. ஸோ நீங்கள் டான்ஸ் ஆடலாம். நத்திங் ராங் அபவுட் இட். ஸோ தட்ஸ் இட். எனிதிங் யூ வாண்ட் டு ஸ்பீக் நீங்கள் பேசலாம். ஆக்சுவலி தமிழ் ஓகே ஓகே. ஸோ யாரும் வரல, இருந்தாலும் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. திரும்ப காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்திருக்கு. சேம் அதே ஸ்டாஃப் எனக்கு வந்து செகண்ட் இயரில் வந்து எனக்கு கிளாஸ் டியூட்டராக வந்தார். ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுமே நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸாக தான் இருந்தாங்க நான் படித்தப்போ. ஸோ அப்போ நான் படிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து ஹெச்ஓடி மேம் வந்தாங்க. அப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. அப்போ ஸோ அப்புறம் இப்போ நல்லா காண்டாக்டில் தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்றா கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ இருக்கிறப்ப இல்லாமல் போனதுக்கப்புறமும் ஒரு நல்ல காண்டாக்டில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. டைமில் நான் மேபி வேண்டாம் அந்த ஆஃபர் நான் டிக்ளைன் பண்ணியிருந்திருந்தேன்னா இந்த ஒரு நல்ல பொசிஷனில் என்னால் இருந்திருப்பேனான்னு நான் கேரண்டியாக சொல்ல முடியாது. மேபி இருந்திருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ அது ஒன்று. அந்த டைமில் எனக்கு எப்படி சொல்கிறது, NCPRலாம் இருக்குது. ஸோ
இப்போ பாரு வந்து உள்ள உட்காந்துருக்கோம் சீஃப் கெஸ்ட்டாக. இது மாதிரி தான் பேசிட்டு உட்காந்துருந்தோம். ஸோ என்ன, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல மோஸ்ட்லி. அதை மிஸ் பண்ணுறேன் நான் சீரியஸாக. ஸோ அது இல்லாமல் இப்போ நான் ஹெச்ஓடி மேம்கிட்ட நான் பேசுகிறப்போ நிறைய புதுசாக கோர்சஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த டேட்டா சயின்ஸு, ஐஓடி, ஏஐ, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்குனாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ மார்க்கெட்டில் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா படித்து போனால் இவ்வளோ கோத்துட்டுச்சு. 2015 பேட்ச் பிகாம் ஐடி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2016 பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி. 2018 பேட்ச் அடிஷ்னல் டைரக்டர் குரூப் 1 கேடர் சென்னை சிட்டி. அடிஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டராக இருக்கேன். இப்போ ட்ரெயினர் தான். இப்போ என்னென்னா, காலேஜுக்கு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து காலேஜுக்குள்ளே வரும்போது என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபேண்ட்டு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, உள்ளே வரும்போது காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது 2 விஷயம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நம்ம பேஸ் பை தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்கோம். அது காலேஜ் பார்க்கும்போதே என்னென்னா, நம்ம காலேஜ் வந்து இந்த இதில் வந்து இந்த போட்டில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கரெக்டாக போய் ஒரு டிசிஷனில் சேர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. 2வது விஷயம் என்னென்னா, அக்யூஸ்டு நான் ஒன்று தான் சார். செகண்ட் வந்து அங்கே லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் பாருங்க, மணிக்குட்டை. அதாவது என்ன பிரச்சனை அன்னைக்கு வந்து வரும்போதே நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் வருவோம். அவன் ஒன்று அந்த லாஸ்ட்ல ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க, கைது விடாடே. இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா சம்பவம் கரெக்டா டிசிப்ளின் கமிட்டி லைப்ரரி சார் எங்க இருந்தா எங்களுக்கு தெரியும். ஸோ மேமை பார்த்துட்டு ஓகே இவங்க ஸ்டாஃப் போல் ஏதோ ரொம்ப ரூராக இருப்பாங்க போல் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரேயரில் இனாக்ரேஷன் பண்ணுறாங்க ஹெச்ஓடி அப்படிங்கும்போது நான் அப்படியே நினச்சேன், முடிஞ்சு நம்ம என்ஜாய்மெண்ட்டு விட மாட்டாங்க. உங்கள் டிசிப்ளின் கமிட்டியில் வேறு மெம்பராக இருக்காங்க முடிஞ்சு அப்படின்னு. லாஸ்ட்டாக ஓகே இவங்க நம்ம அது பிரச்சனையே இல்லை எப்படி பார்த்துப்போம் அப்படின்னு ஜோக்ஸப்பா. ஒரு காலையில் ஒரு ஜென்ரலாக ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே இந்த போலீஸ் எஸ்ஐயாக இருக்கும்போது காலையில் இருந்துச்சு எங்களுக்கு ரோல் கால் என்னென்னா, அந்தந்த வேலை என்னமோ அதை நாங்கள் வந்து முன்கூட்டியே வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. இது என்னென்னா, நான் வந்து ஜென்ரலாக எப்பவுமே ஸ்டேஷன் போகிறப்ப அப்போ ஒரு 2 லேடிஸு ஒரு ஹிந்திக்காரங்களோ இல்லை வேறு ஏதோ ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. பார்த்தா அவருக்கு நல்ல பத்தாக்காயும் கையை ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அவர் வந்து என்னென்னா எந்த ரீசனுக்காக அவர் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காருன்னு எங்களுக்கும் தெரியல. அப்போ என்னாச்சு, அவர் ஹிந்தி தான் பேசுகிறாரு. நம்ம தமிழை தவிர வேறு இங்கிலீஷ் அப்படியே கொஞ்சம் பேசுவோம். இன்டர்வியூலையும் கூட தான் சார் தமிழை தவிர கொஞ்சம் பேசுவோம். சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு வந்து குரூப் 4க்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு ஜவான், சிஆர்பிஎஃப் ஜவான் வந்திருந்தார். அப்போ ஒரு லேடியை பார்த்தோம்னா, அந்த வந்த 2 லேடிஸில் ஒரு லேடி வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம் என்னமா ஆச்சு அப்படிங்கும்போது, இவங்க பையிலிருந்து 4000 ரூபா அமௌண்ட்டை வந்து அந்த ஹிந்திக்காரரை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவோட அலிகேஷன். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஓகே இதுவும் விசாரிக்காமல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஜென்ரலாக ஒரு என்கொயரி போடுறப்ப எங்களோட லாங்குவேஜ் அவருக்குள்ள, அவரோட லாங்குவேஜ் எங்களுக்குள்ள. அப்போ சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 2வது நாங்கள் அந்த ஜவான்ஸை வச்சு யூஸ் பண்ணி கேட்குறோம். சார் இதனால வந்து இவர் வந்து அந்த ஹையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஜென்ரலாக சொல்கிறாரு, அந்த டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிற லேடி வந்து இவங்களோட பேக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 rupees வந்து பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க. அதையே வந்து இவர் வந்து பார்த்து ஹிந்திங்காட்டி இவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒரு 6000 rupees வந்து கையில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. சரி அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லும்போது சுற்றிக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்திக்காரனாவே தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பிடிச்சி வெளியே எடுத்துட்டாங்க. அடி போட்டு அடித்து கண்ணில் காலில் எல்லா பக்கம் ரத்தம். கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். பட் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. நாங்கள் சரி ஓகே இது என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்களுக்குன்னு ஒரு பாஷை இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் பாஷை, அதை கொஞ்சம் அந்த லேடி கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு அந்த லேடி ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் நான் தான் ட்ரிப் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ நான் இருந்துட்டு சரி ஓகேங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த ஹிந்திக்காரரை கூப்பிட்டு எதனால வந்து கையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது,
4700 ரூபா சம்திங் ஏதோ வச்சுருக்காரு. அந்த ஹிந்திக்காரர் இப்போ பார்த்தாலும் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். அவரோட குழந்தைக்கு அடுத்த நாள் பர்த்டே, ஸ்கூலுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைக்கு வந்து நாளைக்கு புது ட்ரெஸ் வேணும், நாளைக்கு வந்து என்னோட குழந்தை வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த அமௌண்ட்டை ஒரு வாரம் சாப்பிடாம அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அந்த குழந்தைக்கு இங்கேருந்து பேங்க்கில் போட்டு அனுப்ப வச்சாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்மளோட பேரண்ட் வந்து நான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கணும், எனக்கு வந்து ட்ரெஸ் கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்க. பட் அதோட ரிசல்ட் வந்து வெறும் எம்டியாக போச்சுன்னா அதை வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இதில் கான்செப்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து அக்செப்டபிள் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த லவ் வந்து ஃபினிஷிங் முடிகிற வரைக்கும் அவங்ககிட்ட அந்த லவ் இருக்கணும். அவன் கஷ்டப்பட்டாலும் சரி, அவன் என்ன இதில் பண்ணாலும் சரி, லாஸ்ட் வரைக்கும் உங்கள் லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மட்டும்தான் அது பேர் லவ் மேரேஜ். பிகாஸ் அது ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போகக்கூடாது. ஏன்னா நான் ஸ்டேஷனில் இருந்த வரைக்கும் எங்கிட்ட 100க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்கட்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம், எனக்கு வந்து நிறைய டைவர்ஸ் கேசஸ் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. நான் சஜஷன் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் லாஸ்ட் வரைக்கும் அவங்க போட்டுருக்கணும். அதுதான் கான்செப்ட். நம்ம பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஐ நோட் இட். பார்த்தேன்டா, நான் லாஸ்ட் பிரிஞ்சு தான் மறந்துடாத கேங் ஒருத்தங்க. ஏன்டா அதனால என்னன்னா, அவங்க என் இனம் அது மூஞ்சி இங்கிருந்து தெரியல. அது என்னோட டீம்ல இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். டீம் இல்லைன்னு நினைக்கிறேன். So we have done, we were like speaking, I was asking all that. So I have to say, cheapest ID card போட்டு பாத்தீங்க ஜாயின் பண்ணிட்டான்னு நினைச்சேன் ஸ்டாஃபா. அப்பதான் பார்த்தா ஐடி கார்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. என்னடா கேட்டால் இல்லைனா ஒரு கொஸ்டின் கொடுத்துருங்க அப்படின்னு. என்னமோ சொன்னேன், எனக்கு அதெல்லாம் காலையிலே ஒன்றும். பட் இங்கே வந்து எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. ஸோ ஹாப்பி டு see you ஃபேமிலி. பட் சீரியஸ்லி இப்படி கோத்துவிடான்னு தெரியல, எங்கள் 2 பேரையும் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன் என்னை சாமியும். ஸோ அவன்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ சாங் யா நாங்கள் ஆறாவதுங்கிறாங்க. ஓகே. செய்ய பொன்னை வைத்த துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தெய்வதா. இப்பொழுது என்னோடு வந்தாலென, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலென. இப்பொழுது என்னோடு வந்தாலென, ஊர் பார்க்க ஒன்றாக
Hello everyone. It's really an honor to be with you all today. It's wonderful to see so many familiar faces gathered here today. My name is Habib Rahman, BSc Catering Science and Hotel Management Department, 2018 to 2021 batch. எங்கேயோ இருந்த நம்மளை இன்னைக்கு ஒன்று சேர்த்துருக்கிற இந்த ஒரு இவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். இதை வந்து கோஆர்டினேட் பண்ண பிரின்சிபலாக இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு பேக் அண்ட் டீம் நம்ம நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் இங்கே ஒன்று சேர்த்துருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் ரியலி a big task. Thank you so much sir. நம்ம எல்லாருமே வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டோம். ஒன்று பிடிச்ச வேலை பண்ணுவோம், இல்லாட்டி கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருப்போம். am I right? ஓகே, நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கோலை நோக்கி எல்லாருமே போகணும். நம்ம எல்லாருமே கோல் செட் பண்ணணும். சோ நீங்க எல்லாருமே ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிறது என்னோட விஷ். பிகாஸ் எல்லாருக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. பட் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இங்க எல்லாருமே வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா மாத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டரிங் பண்றதுக்கு சோசியல் மீடியால மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு ரெக்யர்மெண்ட் இருக்கு. உங்கள நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங்ல நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆளா இருக்கலாம். சோ அப்ப நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அது பிசினஸா கன்வெர்ட் ஆகும். சோ நம்ம ஜஸ்ட் வந்தோம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்ன்றது மட்டும் இல்லாம நம்ம பிசினஸ்க்கும் இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் 9 to 5 எல்லாரும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. லைஃப் அப்படியே போயிடும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். உங்களுடைய பர்பஸ் என்னங்கறத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டு கோல் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்துட்டு உண்மையிலேயே சொல்லணும்னா வந்துட்டு கிரியேட்டிவா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த காலேஜ் வந்துட்டு உங்களை நல்லா வந்துட்டு டெவலப் பண்ணி உங்களோட பேஷனை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பிரின்சிபல் சார் அனிருத்தன் சார் வந்துட்டு உங்களை வந்து அப்படியே மோல்ட் பண்ணி கொண்டு போயிடுவாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாரும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அப்கமிங் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். லைக் நீங்க காலேஜ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்கன்றத ஒரு டீப் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லாம ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்டா மாறி இது நிறைய பேரோட லைஃப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வசந்த் ஃபுட்டு எப்படா இருக்குது நம்ம காலேஜில் வந்து நம்மளே எப்படா இருக்குது ஃபுட்டு குட் ஃபுட்ரா. என்னடா பிரியாணி போட்டிருக்காங்க போல உங்கள் தட்டில் பிரியாணி காணும். பிரியாணி இல்லை, அவங்க ஃபுட் வெஜிடேரியன். வெஜிடேரியன் சபரி எப்படி இருக்குது? அடிப்பொலி. இவர் வந்து டாக்டர் தினேஷ்குமார் சார். சார் எப்படி சார் இருக்குது ஃபுட்டு? என் தட்டில் ஒன்றும் இல்லை. முடிச்சிட்டிங்களா? வெரி குட். ஸோ இப்போ வந்து நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்துட்டு மீட்டிங்காக வந்திருந்தோம். அவங்க வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி போட்டிருக்காங்க. Generally, in the alumni meet, there will be a lot of agenda, and first agenda would be collecting money from the alumni. We don't have that as an agenda right here, right now. We have almost 20-25 lakhs in our account. Very important. இப்போ அலுமினி அக்கௌண்ட் இவ்வளோ காசு இருக்கு, ஒரு பைசா கூட காலேஜ் எடுக்க முடியாது unless it is signatory is the alumni secretary. alumni secretary sign பண்ணா தான் அந்த பைசா எடுக்க முடியும். காலேஜ் cannot take the money. ஸோ எந்த மணி அதில் வந்தாலும் காலேஜுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த மணி வில் பி ஐடில் தேர். ஸோ ஷால் வி திங்க் ஆஃப் சம்திங் தேர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குரூப்பை வந்து பெருசுப்படுத்தணும். நான் அப்புறம் இவரை கூப்பிட்டு நான் கேம்பஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வி வேர் ஆல் கனெக்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months. அது எந்த மாதிரி டேட்ஸ் வைக்கலாம், மேபி இந்த மாதிரி செகண்ட் சாட்டர்டே உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் இருக்கீங்க ஐ எம் நாட் வெரி ஷுர் வித் சாட்டர்டே சண்டே வில் பி ஃப்ரீ ஃபார் யூ. ஃபைனலி நேரு காலேஜில் அலுமினி மீட் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.